இந்த என்டையர் யூனிவர்ஸே வந்து ஃப்ரீக்வன்சியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி மாற மாற நம்மளுடைய ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் மாற மாற அந்த ஃப்ரீக்வன்சி மாறும். அந்த ஃப்ரீக்வன்சி மாற மாற அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் ரியாக்ஷன்ஸ் வந்து மாறும். அவுட்புட் ரியாக்ஷன்ஸ் மாறிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டவுன் ஆகிறதும் அதுக்கு கொஞ்சம் அப் ஆகிறது, நம்மளுடைய மூட் அப்லிஃப்ட் பண்ணுறதும் எல்லாமே நம்மளுடைய இந்த தாட் ப்ராசஸில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வரும். பட் இந்த ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி ஓகே, இந்த தாட் ப்ராசஸ் ஓகே, இந்த தாட்ஸ் இதெல்லாம் ஓகே, இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லேயும் நம்மளுடைய ஃபோக்கஸை வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக நம்மளால் செலுத்த முடியும். இந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து அலைன் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த எமோஷன் வந்து நீ ஸ்டெபிலைஸ் பண்ணாமல், நீ கண்ட்ரோலாக பேலன்ஸ்ட் இல்லாமல் இருந்த அப்படின்னா இதோடைய இம்பேக்ட் வந்து அடுத்தடுத்து வர ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லேயும் இம்பேக்டை நீ பார்க்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, இந்த டைமில் வந்து கரண்ட் சினாரியோவில் நான் படித்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியை உண்டு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு 4 புக்ஸ் வந்து என்னால் ரெஃபர் பண்ண முடியும். இந்த 4 புக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் படித்தா மட்டும் பார்த்தாதுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எமோஷனல் கண்ட்ரோல், எமோஷனல் வந்து ஸ்டெபிலிட்டியாக பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்கு இந்த 4 புக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 4 புக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? சக்ஸஸை எந்த லெவலுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெயிலியரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் ஒரு ஹார்ட் ட்ரூத். சக்ஸஸ் வருது அப்படிங்கும் போது பயங்கரமாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன்ஸ், அது ஃபேஸ் ரியாக்ஷன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். சக்ஸஸ் அப்படிங்கும் போது தெரிஞ்சிடும். ஆனால் இது ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இதாகும். இது எங்கே, இதோட இம்பாக்ட் எங்கே தெரியும் அப்படின்னா, சக்ஸஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து ஓகே, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியான இதை எடுத்துக்குமா. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்குள்ளோட ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஹை லெவல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதே இது ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டவுனாக நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நம்மளே வந்து நம்ம அப்படியே டவுன் பண்ணிக்குவோம். நம்மளுடைய எஸ்டீம் வந்து ரொம்ப டவுன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த தாட் ப்ராசஸ், இந்த ஃப்ரீக்வன்சியில் என்ன ஆகும், ரொம்ப லோ லெவலில் இருக்கும். இந்த ரொம்ப லோ லெவலில் இருக்கிற இந்த ஃப்ரீக்வன்சி எங்கே இம்பாக்ட் காட்டுவோம் அப்படின்னா அடுத்த ஒரு அவுட்புட்டில் வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸில் வந்து இம்பாக்ட் காட்டும். அப்போ சக்ஸஸில் அடுத்த ஒரு அவுட்புட்டில் உள்ள ஃப்ரீக்வன்சி ஹை லெவலில் இருக்கும், ஆக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக செம்ம வைப்ரேஷனில் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் ஃபெயிலியர் முடிச்சு அந்த நம்ம தாட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர அவுட்புட்டில் எல்லாமே வந்து கொஞ்சம் லோ வைப்ரேஷன், லோ ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரியே இருக்கும். இதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் ஆகலை, டிலே ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பார்த்தா அப்படின்னா டிலே ஆகிட்டே இருக்குது. என்ன காரணம்னே தெரில. இதுதான் இந்த காரணம். இதே ஒரு சக்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ் மட்டும் கிடையாதுங்க, சில விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று இப்போ ஒரு கிவிங் கொடுக்குறீங்க அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும் போது உங்கள் வைப்ரேஷன்ஸ், உங்கள் ஃப்ரீக்வன்சிலாம் பயங்கர ஹையாக இருக்கும். அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக ஒரு தாட் ப்ராசஸோ ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வச்சாலுமே வந்து பயங்கர பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அப்ரோச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சக்ஸஸ் அப்படியே வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லெவலில் சக்ஸஸ் இருக்குது, அடுத்து இங்கே ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா இதை ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக பார்க்கணும். இந்த ஈக்குவலாக பார்த்தா மட்டும்தான் இந்த எமோஷன்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால தான் நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க, இப்போ உள்ள ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி அப்படின்னு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அப்படியே பர்சனலாக எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். எமோஷன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் பண்ண 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 உன்னோட எமோஷன்ஸை நீயே இழக்க ஆரம்பிக்கிற அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஓவர் திங்கிங் பண்ணாத, தாட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண, ஆனால் ரொம்ப திங்க் பண்ணாத அப்படின்னா. தாட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா என்ன, இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. When you are focusing on your thoughts அப்படின்னா automatically you are believing your intuition. If you are believing in your intuition அப்படின்னா you are aligned with the frequency அப்படின்ட்டு ஜோசப் நியூகன் சொல்கிறாரு. Don't believe whatever you're thinking அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. When you are believing on your thoughts automatically you are believing on your intuition. இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணுற அப்படிங்கும்போது யூனிவர்ஸோட அலைன் ஆகிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் பயங்கர ஹிட்டு தான். அதனால் ஓவர் திங்கிங் பண்ணாத அப்படின்னு இருப்பார். ஸோ இந்த ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலே இந்த எமோஷன் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அச்சீவ் ஆகிடும். எமோஷன் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படி நான் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 புக்ஸ் வந்து நான் படிச்சிருந்தது. அந்த எமோஷன் பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அந்த புக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். இந்த புக்கோட ரிவ்யூ நம்ம ஏற்கனவே போட்டிருந்திருப்போம், நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது. இந்த கரேஜ் டு பி டிஸ்லைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நீ ஒரு எனக்கு வந்து ஒரு ட்ராமா இருக்குது, எனக்கு வந்து ஒரு பயம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து அந்த பாக்ஸ்லேருந்து அந்த சர்க்கிள்லேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நீ அடுத்தவங்களையே தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்ப. அந்த இதனால இது நடந்துச்சு, இது பண்ணனால இப்படி ஆயிடுச்சு, அவன் இப்படி பண்ணனால நான் இப்படி ஆகிட்டேன். அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு இதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு என்றைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அந்த லைனை விட்டு க்ராஸ் பண்ணி இப்படி வரியோ அப்போ இருந்து உன்னோட எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. நீ அடுத்தவனை ப்ளேம் பண்ண உன்னோட எமோஷன்ஸ் வந்து என்ன டவுனாக தான் இருக்கும். டவுனாக ஆரம்பிக்க உன்னுடைய ஆக்ஷன்ஸில் அந்த இம்பாக்ட் பயங்கரமாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் எமோஷன்ஸ் வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. இன்னொரு இது இந்த புக்கில் மிகப்பெரிய ஒரு புக் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். இதுக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லாது. யூ ஜஸ்ட் டேக் யூர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இது ஆக்சுவலாக நல்லா கிறிஸ்பாக சொல்லியிருந்திருப்பாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக போக முடியல, நல்லா கிறிஸ்பாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான் இந்த கரேஜ் டு பி டிஸ்லைக். ஸோ இந்த புக்கு மறக்காமல் வாங்கி படிங்க இஃப் யூ வாண்ட் டு ஸ்டெபிளைஸ் யுவர் எமோஷன்ஸ். செகண்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். நிறைய பேர் படிச்சுருந்துருப்பீங்க, புக்கோட டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து மாஸ்டர் யுவர் மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த புக்கோடைய ஆத்தர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க, மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன மாதிரி சொல்கிறது, இந்த தாமரை மேல் உள்ள நீர் போல் இரு, ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இது. என்ன ஒரு டோன்ட் டேக் எனி திங் இஸ் பர்சனல். ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் இருந்தா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக திக் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று வந்துடும். அந்த திக் ஸ்கின் வந்துருச்சு அப்படின்னா ஓகே வரீங்க, அக்செப்ட் பண்ண முடியலையா, ஓகே நாட் அ ப்ராப்ளம். இது அப்ரூவல் ஆகல, ரிஜெக்ட் ஆயிருக்கா, நாட் அ ப்ராப்ளம். இது டினை ஆயிடுச்சா, இட்ஸ் ஓகே ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இது சேலஞ்சஸ் வந்துருக்கா, நாட் அட் ஆல் ப்ராப்ளம். எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் லைன்லேயே பார்த்துட்டு ரொம்ப டீப்பாக எதையும் உள்வாங்கிக்காமல் அப்படியே ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு இது மாதிரியே போயிட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அதான் மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்கையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், மறக்காமல் வாங்கி படிங்க. மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ், தாமரை இலை மேல் உள்ள நீர் போல அப்படிங்கிற மாதிரி தான் அது. தேர்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம திங்க் பண்ண ஆட்டோமேட்டிக்லி இவர் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறாரு இவர், இந்த ஜோசப் நியூட்டன் ஆத்தர். நீ தாட்ஸில் இருந்த அப்படின்னா யூர் அலைன் வித் யூனிவர்ஸ். ஆனால் நீங்கள் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற பேட்டர்னில் போயிட்டு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல், தட் இஸ் நாட் அ நேச்சுரல் ப்ராசஸ் அப்படிங்கிறாரு. தாட்ஸில் இருக்குது அப்படிங்கும்போது இன்ட்யூஷன் அப்படிங்கும்போது அது நேச்சுரல் ப்ராசஸ். ஆனால் நீ ஓவர் திங்கிங் யோசிச்சுட்டே இருக்க, இது நடந்துருமோ, அது வச்சிருமோ, இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஓவர் திங்கிங்லேயே இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் அ நேச்சுரல் ப்ராசஸ், தட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் அப்படிங்கிறார். ஸோ ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நேச்சுரல் ப்ராசஸ்க்கு வா. அப்படி நேச்சுரல் ப்ராசஸ் வர அப்படிங்கும்போது என்னுடைய எமோஷன்ஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த புக்கும் ஒரு காரணம். ஸோ டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் மோஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கல, இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கேன். பட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் சூப்பர் புக். த யூனிவர்ஸ் ஹேஸ் யுவர் பேக் அப்படிங்கிறது தான், ஃபியர் டு ஃபெய்த் அப்படிங்கிறது தான். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், நம்ம இந்த ஓவர் திங்கிங்கோட இன்னொரு என் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது நடந்துருமோ, அது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இவங்க இப்படி பேசிடுவாங்களோ, இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, இந்த ப்ராஜெக்ட் இப்படி போயிருமோ, இந்த பிஸ்னஸ் இப்படி பணம் வருமா, பயம். இந்த ஃபியர் தான் அடுத்த, இப்போ இந்த ஃபியர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது, அந்த ப்ராஜெக்ட் உண்டான அப்ரூவல் எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஃபியர் இருக்க வேறு ஆப்ஷன்ஸை பற்றி நான் யோசிக்காமே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா வேறு ஆப்ஷன்ஸுக்கு உன் மைண்டு போகவே போகாது. ஆனால் ஃபியர் நீ தூக்கி போட்டு ஃபெய்த் அப்படிங்கிறத வச்சு அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸுக்கு உண்டான ரூட் இருக்கும் அப்படின்ட்டு நீயே நம்ப ஆரம்பிச்சுக்குவேன், வேறு ஆப்ஷன்ஸை நீ ட்ரை பண்ண ஆரம்ப அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்டு transforming your fear into the faith அப்படிங்கிறது. The universe has your back. ஸோ இந்த universe has your back, yes. இந்த 4 புக்ஸ் தான் இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் உங்களுடைய எமோஷன்ஸை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்டெபிளைஸ் பண்ண முடியல, கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது, நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம், மெடிடேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். பட் புக்ஸ் மூலியமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த 4 புக்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இந்த 4 புக்ஸில் ஏதாச்சும் ஒரு புக்ஸ் வாங்கி படிங்க. படிச்சுட்டு படிக்கிறது மட்டும் கிடையாது இல்லைங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளால் ஸ்டெபிளைஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய பார்த்துட்ருக்கேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டு டேக் யூர் டைம் டு கமெண்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ. ஸோ தேங்க்ஸ் அ லாட். நிறைய பாருங்கள்.
வேறு ஏதாச்சும் ஒரு புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் என்னென்ன கான்செப்ட், வேறு ஏதாச்சும் புக்ஸ் இருக்கா, ரிவ்யூஸ் இருக்கா, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.